சார் வணக்கம் சார். கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சார் வணக்கம். வணக்கம், கேக்குதா? வணக்கம் சார். வணக்கம், கேக்குது சார். இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் ஒரு புறம், மற்றொரு புறம் தேர்தல் முடிந்த கையோடு காங்கிரஸ் அங்கு தாவேகா கூட்டணியில் இணைந்திருப்பது, இது குறித்து என்ன கருதுறீங்க சார்? இதை பற்றி நாம் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர், நமது கழக தலைவர் அவர்கள் நேற்றே நாட்டு மக்களுக்கு தெளிவாக தனது அறிக்கையில் சொல்லிவிட்டார். கடந்த தேர்தலில் எங்கள் கூட்டணியை எதிர்க்கட்சி, ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அவர்களுடைய தீர்ப்பிற்கு இணங்க நாங்கள் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று தெளிவாக தலைவர் அறிக்கை கொடுத்திருந்தார். அந்த நடவடிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. மக்கள் எந்த தீர்ப்பை தந்தார்களோ, மக்களுக்கு உண்மையாக நாம் இந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்பதை தலைவர் சொல்லி இருந்தார். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. ஒருவேளை இதில் இருந்து மாறி செல்கிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் தான் ஏன் மாறி செல்கிறோம், எதற்காக மாறி செல்கிறோம், மக்கள் தந்த தீர்ப்பிற்கு எதிராக ஏன் இந்த முடிவை எடுக்கிறோம் என்பதையெல்லாம் அவர்கள் தான் விளக்கம் சொல்ல வேண்டும். அதற்கு நாம் போய் விளக்கம் சொல்லுவதோ விளக்கம் கேட்பதோ நியாயமாக இருக்காது. எனவே திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் தீர்ப்பிற்கு தலைவணங்கி எதிர்க்க கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பார்ட்டியாக சட்டமன்றத்தில் செயல்படும். ஓகே சார், அது ஓகே. அதுல ஒன்னும் காங்கிரஸ் கட்சி கூட்டணிக்கு மாறியதில் ஒரு உங்களுடைய கருத்தை சொல்லிட்டீங்க. ஆனா இந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதில் இங்கு கூட்டணி கட்சிகளில் இருந்து, அது திமுக கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அதிமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, அங்கிருந்து அவர்கள் அங்கு சென்று ஆதரவு அளிப்பது, அது பொதுவாக அது நீடிக்குமா, அந்த ஆதரவு நிலைக்குமா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? தமிழகத்தில் இதுவரை காணாத அதை பற்றிய கவலை நமக்கு இல்லை என்று நான் சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் சொல்லுவது என்பதை அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது அரசியலுக்கான பொதுவான கருத்து சொல்லுகிறவர்கள் சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்தல் முடிவு 4ஆம் தேதி வந்த அன்றைக்கு தெளிவான ஒரு முடிவு தந்து விட்டார்கள். நமக்கான சட்டமன்ற உறுப்பினர்கள் 59 பேர் அப்படித்தான் தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், மக்கள் நம்மை எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்திலே நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுங்கள் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். மக்கள் ஆணையை ஏற்று நாம் சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்று நிலையும் இல்லை. மற்றவர்கள் நீங்கள் கேட்பது யதார்த்தமான கேள்வி. சார், அங்கே மெஜாரிட்டி இல்லை, ஒரு தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டிருக்கிறது, அந்த தொங்கு சட்டமன்றத்திற்கு ஆதரவு நிலை ஏற்படுமா, ஏற்பட்டாலும் அது நிற்குமா, நிலைக்குமா, தயங்குமா, இது போன்ற கேள்விகளை பற்றி